கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டோம்னா காருண்யா ப்ளஸ் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். காருண்யா ப்ளஸ் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான். ஓகேங்களா? நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்குங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ கிடைக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது 24/7/2025 ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். அதாவது டுடே ரிசல்ட் பார்த்துக்கிட்டோம் 8572. ஓகேங்களா? 8572 காருண்யா ப்ளஸ் லாட்டரியான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் கேஎல் டைமண்டுன்ற பேக்கில் ஜாயின் பண்ணலைன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் ஒரு வேளை கேஎலோ டிஆரோ நீங்கள் போடுறவங்களா இருந்தீங்கன்னா அவங்களுடைய நம்பர் தரேன், மறக்காமல் அவங்கள டேக் பண்ணி போட்டுக்கோங்க. உடனுக்குடனே நம்மளுடைய பரிசு தொகையை உடனுக்குடனே கொடுத்துருவாங்க. நீங்கள் கொஞ்சம் நிறையா நம்பர் போட்டிங்கன்னா நல்ல ஒரு ஆஃபர் பண்ணுறாங்க. யாரும் பண்ணாத அளவுக்கு குறைஞ்ச அளவுக்கு ரேட்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள புது புது ரேட்டு வேறு இருக்குது. சரிங்களா? அதனால் எல்லாருமே அவங்கள கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க, இப்போ நம்ம உங்கள் நம்பரை டேக் பண்ணுறேன், வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டுக்குங்க. இதுதான் அவங்க நம்பர். ஓகேங்களா? 9344129297. ஓகேங்களா? இது அவங்களோட நம்பர். வாட்ஸ்அப்பில் நீங்கள் தொடர்பு கொண்டுக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம காருண்யா ப்ளஸ் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குற முன்னாடி பம்பர் லாட்டரி ரிசல்ட் ரிவீல் பண்ணிடுவோமா? பம்பர் லாட்டரிக்குரிய ரிசல்ட் ரிவீல் 572 நம்ம இதில் பிசி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருக்கோம். பிசி 72 ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னு. அதாவது எப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா நம்ம கொடுத்துருந்த ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஏபி பிசி ஏசின்னு தனியாக நம்ம கொடுத்துருந்தோம். அதாவது ஏபி பிசி ஏசின்னு நம்ம தனியாக கொடுத்துருந்தோம். அதில் பார்த்துக்கிட்டோம்னா சி போர்டு 2 கன்ஃபார்மாக உள்ளே வரும்னு சொல்லியாச்சு. பட் ஆனால் நம்ம அந்த 2 வைக்காமல் விட்டுட்டோம். சி போர்டு 2 கன்ஃபார்மாக வரும்னு சொல்லியாச்சு. ஏன்னா 7க்கு அடுத்து 2 தான் வரும். ஏன்னா அதுவே நான் பவர் அண்ட் ஃப்ளிப்பு நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஓகேங்களா? 7க்கு அப்படியே பவர் ஏற்றி 2 கொண்டு வந்துட்டான். சிம்பிளாக 2 கொண்டு வந்துட்டான். ஓகேங்களா? அவ்வளோதான் ஆட்டமே. அதில் தான் நம்ம பி போர்டு 7 உள்ளே வரும், பிசி 72 உள்ளே வருது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதாவது எந்தெந்த நம்பர்னால் ஒரு 3 நம்பர் சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு. ஓகேங்களா? இந்த 3 நம்பர் 62 32 72. அதாவது பி போர்டு 8 வந்துருந்துச்சு இல்லையா? பி போர்டு 8 வந்தால் 3 பவரு, ஃப்ளிப்பு 7. ஓகேங்களா? பவர் போய் ஃப்ளிப்பு வந்துச்சுன்னா 7 உள்ளே வரும். அதனால தான் நேற்று சி போர்டில் வந்தது பி போர்டில் அப்படியே 7 ஏறிடுச்சு. ஓகேங்களா? அவ்வளோதான், சிம்பிள். ஓகேங்களா? நம்ம கெஸ்ஸிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு எப்பவுமே ஆதரவு தாங்க. சரிங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வெறும் 4 நம்பர் 3 டிஜிட் பாக்ஸுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் என்ன நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா சிம்பிள் தான். வெறும் 4 பாக்ஸ் மட்டும்தான். அவ்வளோதான். ஏன்னா இதிலே நம்ம டோட்டலாகவே எல்லாத்தையுமே தனியாக தட்டி தூக்கிடலாம். ஓகேங்களா? டுடேவாவது ஒரு 3 டிஜிட் வின்னிங்க்கு வெயிட்டிங்கில் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்பர் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 109. ஓகேங்களா? 109. இதில் 9ன்ற நம்பர் ஹைலைட்டாக இருக்குது. ஓகேங்களா? இது 9ன்றது சீபோர்டுக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 109ன்றது. சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா அடுத்து வர்றதுக்கு சான்சஸ் உள்ள ஒரு நம்பர் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 351. ஓகேங்களா? 351. இதில் 5 ஹைலைட்டாக இருக்குது. உட்காந்துச்சுன்னா பி போர்டில் உட்கார்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா அதுக்கடுத்து 287. ஓகேங்களா? இதில் நம்மளுக்கு 8 ஹைலைட்டாக இருக்குது. ஓகேங்களா? 8 பொறுத்தளவு நமக்கு ஏ போர்டுக்கு உட்கார்றதுக்கான சான்சஸ் இருக்குது. சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா அதுக்கடுத்து வரக்கூடிய ஒரு ஃபார்முலா என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 427. ஓகேங்களா? இது அவ்வளோதான். ஓகேங்களா? அதாவது இதுதான் நம்மளுடைய பாக்ஸுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 109 351 287 427. ஓகேங்களா? அப்புறம்
இந்த ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு ஏன் இப்படி எடுக்கணும்னா இதையும் நீங்கள் பாக்ஸாக ட்ரை பண்ணிக்கோங்க. 958 ஓகேங்களா. இதெல்லாம் வரக்கூடிய சான்சஸில் ஹைலைட்டாக எடுத்த நம்பர் தான், ஹைலைட்டான ஒரு நம்பர் சரிங்களா. பார்த்து கவனமாக லிமிட் அப்ளை பண்ணுங்கள். இந்த 5, 7, 2 வச்சு கரெக்டாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு சரிங்களா. இப்போ நம்ம அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்ன பார்க்க போகிறோம் சொல்லுங்கள். அடுத்து இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்க்க போகிறோம்னா ஏபி ஏசி பிசி சரிங்களா. உங்களுக்கு ஏபி பிசி ஏசி தனியாக வரணுமா இல்லை ஏபிஎஸ்சி பிசியாகவே கொடுத்துடலாமான்னு சொல்லுங்கள். இன்றைக்கி சேஞ்சஸ் இருக்குது. இன்றைக்கி ஏபிஎஸ்சி பிசியாகவே சொல்லி கொடுத்துட்றேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை பொறுத்து நான் எப்படி அடுத்து கொடுக்கணுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. இப்போ ஃபஸ்ட் நம்ம எடுக்க போகிறது பிசி 72 வச்சு இப்போ நம்ம எடுக்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் நம்பர் 08 49 58 சரிங்களா. ஃபஸ்ட்டு 3 நம்பர் வந்து பிசியை கம்பைன் பண்ணி எடுத்தது சரிங்களா. அதுக்கப்புறம் ஏபியில் ஒரு 2 நம்பர், ஏசியில் ஒரு நம்பர் அப்படி எடுத்துட்டோம்னா ஆட்டம் சுலபம் முடிஞ்சிடும். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 6157 வச்சு எடுக்கக்கூடிய ஒரு நம்பர் சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 6983 சரிங்களா. 83 எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா எதுக்கும் 5228 இப்படி கூட போட்டுக்கோங்க. ஏன்னா ரிசல்ட்டு 5 to 8 மறுபடியும் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது சரிங்களா. ஏன்னா ஒரு நம்பர் இந்த 7 மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு இது கீழே 8 இறக்கிட்டானா 5 to 8 இப்படி முடிச்சு விட்ருவோம். அவ்வளோதான் சிம்பிளாக ஓகேங்களா. இப்போ நம்மளுடைய கார்பன் ப்ளஸ் லாட்டரிக்கான ஒரு ஈஸிங்கில் 08 49 58 61 69 83 69 இது சரிங்களா. 6983 மற்றும் 5228 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஏ போர்டு ஓகேங்களா. ஏ போர்டை பொறுத்தளவு 5 வந்துச்சுன்னா 5 வந்துச்சுனாலே 2 இல்லைன்னா 6 தான் சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா பி போர்டை பொறுத்தளவு 7 வந்திருக்கு இல்லையா. 7 வந்துச்சுன்னா இந்த 7 அப்படியே கண்டினியூ ஆகுமா இல்லை ஆட்டையை விட்டு வெளியே போயிடுமா அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இதுலேயும் 7 வந்திருக்குல்ல, பவர் நம்பர் 2 சரிங்களா. அதுக்கடுத்து 1 ஓகேங்களா. சி போர்டை பொறுத்தளவு நமக்கு 2 வந்து முடிச்சிடலாம். 2 வந்தாலும் நம்மளுக்கு 0 எதிர்பார்க்கலாம் சரிங்களா. 0 எதிர்பார்க்கலாம், அப்படி இல்லைனா 9 எதிர்பார்க்கலாம். அவ்வளோதான் ஆட்டம் ஓகேங்களா. இதில் மொத்தமே 5 நம்பர் தான் ஓகேங்களா. இந்த 5 டிஜிட்டில் மொத்தம் என்ன நம்பர் வருதுன்னு பார்த்துக்கிட்டோம்னா 2 6 1 9 0 ஓகேங்களா. இதில் தான் ஆட்டமே இருக்கும் ஓகேங்களா. இந்த ட்ரிக்ஸ் பாஸ் ஆகிடுச்சுன்னா 3 டிஜிட் வின்னிங் தட்டி அசால்ட்டாக தூக்கிடலாம். ஒரு வாரத்துக்கு ஜம்முன்னு உட்காந்துடலாம். அவ்வளோதான், வேறு ரிஸ்க்கே எடுக்க தேவையில்லை. சிம்பிளாக இதுதான் ஆட்டம்ன்றதை நம்ம லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கலாம். அதாவது 0 to 10 ப்ளே பண்ண போகிறது கிடையாது, 0 to 5 தான் ப்ளே பண்ண போகிறோம். மிச்சம் 5 நமக்கு நல்ல ஒரு சேவ் தான். இது எப்படி பண்ண போகிறக்கூடாது, இது இப்படி தான் பண்ண போகிறோம் சரிங்களா. ஓரளவுக்கு ஏ போர்டை பொறுத்தளவு 2 இல்லைன்னா 6, பி போர்டை பொறுத்தளவு 2 இல்லைன்னா 1, சி போர்டை பொறுத்தளவு 0 இல்லைன்னா 9 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது சரிங்களா. அதை வச்சு நான் எடுத்த ஒரு நம்பர் தான் இது ஓகேங்களா. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா ஏபிசி ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். இந்த ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கிறப்போ ஃபஸ்ட்டு நம்பர் 9, செகண்ட் ஒன் நம்பர் 6, தேர்ட் ஒன் நம்பர் 0. எதுக்கும் இந்த நம்பரையே 3 டிஜிட் பாக்ஸாக ட்ரை பண்ணிக்கோங்க. 906 கூட ஓகேங்களா. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க.
இந்த 5 7 2 வச்சு ஹைலைட்டாக வர்றதுக்கு சான்சஸ் உள்ள ஒரு நம்பர் அது இதுதான் 9 6 0 சரிங்களா. இதுக்கு அடுத்தாப்பில் 8க்கு நம்மளுக்கு என்ன வரும்னு பார்த்துக்கிட்டோம்னா 3 9 6 0 ஓகேங்களா. இதெல்லாம் 4 டிஜிட் பாக்ஸாக போட்டால் 24 நம்பர் வரும் ஓகேங்களா. டோட்டல் 24 நம்பர் வரும். அடிப்பொலி தான். ஆனால் அந்தளவுக்கு நீங்கள் போட வேணாம் ஓகேங்களா. இது எதுக்கு இந்த ஒரு செட்டாக கூட ட்ரை பண்ணிங்க 3 9 6 0 இப்படி ஒரு செட்டாக கூட ட்ரை பண்ணி பார்த்துருங்க ஓகேங்களா. நம்மளுக்கு பொறுத்தளவு காம்பன்சேஷன் அது ஆயிரும், லாஸ்ட்டில் கொண்டு போய் விடையவே விடாது. நம்மளுடைய முதல் குறிக்கோள் காம்பன்சேஷன் தான் ஓகேங்களா. இரண்டாவது குறிக்கோள் வின்னிங் தான் ஓகேங்களா. மூணாவது குறிக்கோள் நோ லாஸ், அவ்வளோதான். இதுதான் நம்மளுடைய 3 குறிக்கோள், அவ்வளோதான் சரிங்களா. மூன்றுமே முக்கியமான குறிக்கோள். இன்றைய கெஸிங் இனிதாக முடிந்தது. மீண்டும் நாளை ரிசல்ட்டில் சந்திப்போம். டிஸ்க்ளைமர் ஜஸ்ட் ஃபார் கெஸிங் நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பது யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர் திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்குண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரள லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்து அனைத்து நல்லுக்கும் நன்றி, வணக்கம்.